வணக்கம் மக்களே, இனியோட டே சம்மரி பார்த்துருவோம். இன்றைக்கி எப்படி சார்ட் வந்து ரியாக்ட் பண்ண சொல்லி பார்ப்போம். ஓகேவா? என்னன்னா ஓப்பனாக ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா 267 இருந்தது. ஓகே, அப்போனா திருப்பி 260 ஆன எப்படி இருந்தாலும் ரீடெஸ்ட் பண்ணோம் சொல்லிட்டு மார்க்கை வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்லிஷ் கால் ட்ரேட் எடுத்துருந்தோம். என்னென்னா காலை வந்து பை பண்ணியிருந்தோம். எங்கன்னா வந்து 215. ஏன் அந்த 215 எடுத்தோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விஆப் வந்து சப்போர்ட் இருந்தது. ஓகே, அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரிஜெக்ஷன் ஆனால் எங்கே ஆகும்னு தெரியும். எங்கன்னா மூவிங் ஆவரேஜ்னு ரிஜெக்ஷன் ஆகும் தெரியும். சரி, அதனால் வந்து இங்கே வந்து இந்த விஆப்க்கும் மூவிங் ஆவரேஜ் நடுவில் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை வந்து எடுத்தது. இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோப்பை கொடுத்தது. எப்படியோ வந்து போய் மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுரும். அப்போ இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு இந்த ட்ரோட பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளோட வந்து மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிடுச்சு. அதனால் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது என்னன்னா திருப்பி வந்து மார்க்கெட் டவுனு போகும்போது, ஏன்னா திருப்பி அந்த ஓப்பனை போய் ரீடெஸ்ட் பண்ண எப்படி இருந்தாலும் அதுக்காக வந்து என்னென்னா திருப்பி உடனே வந்து இதை பார்த்த உடனே திருப்பி 215க்கு வரும்போது திருப்பி ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி 215 வந்தது. இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கவும் தயாராகி இந்த ட்ரேடை வந்து எடுத்தேன். இது என்னன்னா 22,900. ஓகே, 22,900 இந்த ட்ரேடு எடுத்த உடனே இது என்னன்னா இந்த ஏரியாலேருந்து அவன் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் அதே மாதிரி நான் என்னன்னா இதே மாதிரியே ஒரு 10 பாயிண்டில் வந்து நான் வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா 267க்கு போவோம் சொல்லிட்டு என்னன்னா நான் ஸ்கேல்ப் பண்ணாமல் அது பொசிஷனை வந்து அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணேன். நெகட்டிவாக வந்து போச்சு. உடனே என்னென்னா என் ஸ்டாப் லாஸை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னென்னா 30 பைசா என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா ட்ரேடு இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது பிரேக் ஆகிடுச்சு, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி ஃபால் ஆகும் தெரியும். சரி, ரீடெஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணேன். ஆனால் அது ரீடெஸ்ட்லாம் பண்ணல, உடனே ஃபால் ஆச்சு. உடனே நான் பண்ணிட்டேன் கம்மி 188க்கு நான் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது 185க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக அந்த கீழே அந்த சப்போர்ட்டுக்கு வரட்டும். சப்போர்ட்டுக்கு வந்தால் நம்ம திருப்பி ட்ரேட் எடுப்போம். அப்போது திருப்பி வந்து 268க்கு வந்து போய் ஹிட் ஆகும். ஏன்னா இங்கே 267 வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அங்கே தான் ஒரு பிக் ஷாட் வந்து பணத்தை போட்டிருக்காரு. ஏன்னா போட்ட உடனே அவர் மற்றவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபிள் பண்ணுறதுக்காக அவர் திருப்பி வந்து அவர் மட்டும் க்ளோஸ் பண்ண மாட்டார். திருப்பி அதே இடத்துக்கு பொசிஷன் ஆகும், திருப்பி அவர் டாப் அப் பண்ணி திருப்பி கீழே கொண்டு வரார். புரியுதுங்களா? திருப்பி உள்ளே இருக்கவங்களெல்லாம் ஷஃபிள் பண்ணால் வீக்காக இருக்கவங்களாம் வந்து போயிடுவாங்க. ஸ்ட்ராங்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி வச்சுருக்கவங்க அவங்க பொசிஷனுக்குள்ளேயே வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, திருப்பி இந்த லோ வந்துடுச்சுல. லோ வந்தவனே இங்கே ஒரு ட்ரேட் எடுக்க வந்து நான் தயாராகிட்டேன். என்னென்னா புல்லிஷ் ட்ரேட். என்னென்னா இந்த இடத்துல வந்து நிறைய வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதிரி போட்ட லாட்டோட கொஞ்சம் அதிகமாக 50% வந்து அதிகமாக போடணும். போட்டால் தான் அந்த லாஸை வந்து அதே ஹைக்கு போகும்போது நம்ம மீட்டப் பண்ண முடியும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துட்டேன் நான். இது வந்து என்னென்னா டார்கெட் என்னென்னா இதுக்கு இது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 267க்கு போகும்போது இந்த டார்கெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் இது என்ன பிரச்சனைனா இது பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, இது போய் திருப்பி போய் இந்த ஹையை போய் அந்த விஆப் இருக்குது பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிடுச்சு. இருந்த ப்ராஃபிட் இருந்தது, அதுக்கப்புறம் திருப்பி லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகிடுச்சு. என்னென்னா விஆப்பில் ரிஜெக்ஷன் இருக்கும். ஆனால் நான் இந்த இடத்துல என் ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் என் ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணலை. ஏன்னா இதில் ஃபிபோனாச்சி போடும்போது ஒரு 50% ரீடெஸ்ட் ஆகலை. அதுக்காக வந்து பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விஆப்பியும் போட்டு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து பிரேக் ஆகும்போது இந்த சூப்பர் ட்ரெண்டையும் விஆப்பும் ரெண்டையும் பிரேக் ஆகிடும். ஏன்னா வந்து ஒரு ஹையர் லோ ஒன்று வந்திருக்கு, தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. சரி, ஓகே, இந்த வந்து தேர்ட் டைம் வந்து பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் இருந்தாலும் என்னென்னா விஆப்புக்கு கீழே தானே இருக்குது, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நான் என் ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நான் ஏன் ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன்னா நெகட்டிவாக இருந்ததுனால தான். 94க்கு மேலே வந்தால் தான் பாசிட்டிவ் ஆகும் என் ட்ரேடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்பு அந்த டைமில் வந்து போட்டு பார்த்தேன். ஃபிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 22,920 கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிது. திருப்பி ரிஜெக்ஷன் வந்துருச்சு, திருப்பி மைனஸில் இருந்தது பொசிஷனு. திருப்பி பார்த்திங்கன்னா இது 4th டைமு நல்லா வந்து கன்சல்டேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மொமெண்டம் இருந்தால் அழகாக வந்து இது பிரேக் அவுட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹை வரும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது, இந்த வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஃபிப்பையும் பார்த்தேன். ஃபிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. சரி, கடல் விட்ட வழி தான் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன்.
அப்புறம் நல்ல வேலை இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆன உடனே என்னன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. இந்த 104 நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் க்ளோஸ் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த 22,800 இருந்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் இடத்துல, அந்த ட்ரேடை வந்து மைனஸில் தானே க்ளோஸ் பண்ணோம். அந்த ட்ரேடே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. என்னன்னா மனசில் கொஞ்சம் ஹோப் இருந்தது, என்னன்னா 267 போய் ரீடெஸ்ட் பண்ணாமல். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சுல. அவன் என்னன்னா அவன் ஆப்போசிட்டில் இருக்கவன் அவனை பார்த்து பேனிக் ஆகி அவன் எதிர்க்கவே இல்லை போயிட்டான். அதனால் வந்து அதே இடத்துல நிற்க வச்சு மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை கரைச்சான். என்னன்னா கொஞ்சம் அவன் ப்ராஃபிட் புக் பண்ணனால கொஞ்சம் வந்து மேலே வந்தது. ஓஏலும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டான்வால் மாதிரி தான். மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்டு. கண்டிப்பாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகணும். இருந்தான்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வராதா அப்படின்றது இதுதான் உள்ளுணர்வு தான். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. எப்போவுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணோம். ஏன்னா இதில் என்னென்னா 2 பக்கமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நியூட்ரலாக இருந்தது. இந்த சைட்லேயே அதிகமாக இல்லை, கால் சைடில் அதிகமாக இல்லை, புட் சைடில் அதிகமாக இல்லை. 2 பேரும் ஈக்குவலாக வச்சுருந்தாங்க. அப்போனா கன்சல்டேட் ஆகும், கீழெலாம் வராது. கீழே வந்தாலும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடும் நல்ல ஒரு ஹோப் இருந்தது. திருப்பி செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 101க்கு வந்தான். இப்போயாவது க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு பரவாயில்ல இதுக்கு மேலாம் வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்தது. இதையும் பார்த்தேன், சரி ஏற்கனவே இருந்த இந்த நெகட்டிவ் பொசிஷனை க்ளோஸ் பண்ணல, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதுவும் பார்த்தா பாசிட்டிவ் வந்தது. சரி ஓகே 2-3 பாயிண்ட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இங்கே பாருங்கள் ஓஏ பாருங்கள், வந்து 16 லேக்ஸாக இருக்குது பாருங்கள். அதுவும் கால் சைடில் இருந்தது, புட் சைடில் இல்லை. புட் சைடில் இருந்தாலும் கொஞ்சம் மேலேயே போவோம், கால் சைடில் போனால் பேரிஷாக இருந்தது. சரி ஓகே க்ளோஸ் பண்ணிவிடுவோம் பொசிஷனை, இதுக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார்ட்டை பார்த்தேன், எங்கடா மேலே போதான்னு. ஆனால் மேலெலாம் போகல, அதே இடத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் முடியும் போது பார்த்தேன் ரொம்ப கீழே இறங்கி இருந்தது. இதுவே நல்ல இடம் தான். ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். நீ பொசிஷன் உள்ளே போனவன் அவன் போட்டு மார்க்கெட்டை அப்படியே கீழே இறக்கிட்டான். மேலே வந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து எடுக்கணும்னு நினைக்கலாம். அதுவே வந்து அதிக ட்ரேடாக இருந்தது போல் அவனுக்கு. பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டான். பார்ப்போம், பை பை.